வாழப்பாடி அருகே உலக புகழ்பெற்ற முத்துமலை முருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமியை தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புத்திரக்கவுண்டன்பாளையத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு சுவாமிக்கு முன்னதாக பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பின்பு சுவாமிக்கு மகா தீபாதரனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமியை அரோகரா என விண்ணை முட்டும் அளவிற்கு கோஷம். அதனைத் தொடர்ந்து கோவில் தியான மண்டபத்தில் இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் சந்திப்பு விழா புத்திரக்கவுண்டன்பாளையம் அக்ரி சதீஷ் தலைமையில் ஏற்காடு ஸ்டார் அர்ஜுனன் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக முத்துமலை முருகன் கோவில் நிறுவனர் ஸ்ரீதர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து விழாக்குழு சார்பில் கௌரவப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முதல் பாடலாக முத்துமலை முருகன் பாடலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் வலம் வரும் நண்பர்கள் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வந்த இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் விநாயகர், முருகன், சிவன், மாரியம்மன் போன்ற சாமி பக்தி பாடல்களை பாடினர். இதில் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் முத்துமலை முருகன் படம் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. சார் வணக்கம். இந்த விழாவானது பாத்தீங்களா இன்ஸ்டாகிராம் நண்பர்களின் சந்திப்பு விழா அப்படின்னு முதன்முறையாக உலகிலே மிக உயரமான சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில் தியான மண்டபத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கலையரங்கத்தில் இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் திருக்கோவிலின் தலைவர் ராஜ ரிஷி சிறுதுரை அவர்கள் குத்துவிளக்கேற்றி இந்த விழாவை துவங்கி வைத்தார். இன்றைய தினம் வரும் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானங்கள் சுமார் ஒரு 500 பேருக்கு வந்து நாங்க அன்னதானம் வழங்கணும். மேற்படி விழாவில் கலந்து கொள்ளும் நண்பர்களுக்கு ஸ்ரீ முத்துமலை முருகனின் திருவுருவ படம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விழாவில் கலந்து கொள்ளும் நண்பர்களுக்கு ஒரு நினைவு பரிசும் ஷீல்டும் வழங்கப்பட்டது. சார் இது இந்த வருஷம் மட்டும் இல்ல, வருஷம் இந்த விழா வந்து நடைபெறும் என்பதை பிற என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சொல்லுங்க. ஆமா சார். சார் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து திருமண மண்டபத்துல பல மண்டபத்துல வந்து கல்யாணம் வந்து ஃபங்க்ஷன் நடத்திருந்தாங்க. ஆனா இந்த விழாவின் நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் முன்னாடி அனைவரும் சரி சமம் என்பதை உணர்த்துவது இந்த விழாவின் நோக்கமாகும். பாத்தீங்களா இதுல வந்து தேவஸ்தானத்துல எல்லாரும் ஒன்று கூடி நண்பர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது இந்த விழாவோட நோக்கம். வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. எல்லா மாவட்டம் அதே போல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் வந்து எல்லாம் வந்து கலந்துட்டாங்க சார். சுமார் பாத்தீங்கன்னா ஒரு 500-600 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒருங்கிணைப்பு அடுத்து வேற ஏதாவது செய்யறதுக்கு ஏதாவது சார் இந்த விழாவானது முதன்முறையா இப்பதான் நாங்க துவங்கி இருக்கிறோம். இதுக்கு மேலதான் வந்து நாங்க என்ன செய்யலான்ட்டு கலந்து ஆலோசிப்போம் எங்க குழு மூலியமா. சோ 4 பேர் கண்ட குழு இது. எங்க இருக்குதான் இங்க வந்திருக்காங்க. அதான் வந்து சென்னை, பெங்களூர், கர்நாடகா பெங்களூர், அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம், திண்டுக்கல், தேனி மற்றும் பாத்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, மதுரை, சேலம், ஆத்தூர், கன்னியாகுமரி, நெய்வேலி, சிதம்பரம், சீர்காழி எல்லா மாவட்டத்திலயும் வந்துருந்தாங்க சார். ஆமா, தர்மபுரி, கிருஷ்ணகிரி எல்லா இதுலயுமே எல்லாமே வந்து வந்துருந்தாங்க சார்.
சார் என்னோட பேர் வந்து சதீஷ், என்னுடைய பேரு. நான் வந்து புத்திரகவுண்டன் பாளையம் ஊர் தான். ஸோ முத்துமலை முருகன் கோவில்ல பிரசாத கடையில வந்து நான் ஒரு ஸ்டாஃபா நான் வந்து மேனேஜ்மெண்ட் இருக்கேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்.